சார் இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நம்ப பாஜக மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஜகவோட கூட்டணி கட்சிய பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் சார்? இல்ல. அதாவது பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்கும்போது பொதுவா இந்த விஷயத்தோட ஆரம்பம் என்னன்னா, அண்ணாமலை வந்து மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு தேசிய அளவில் ஒரு பதவியை எதிர்பார்த்தார். எப்படி நீங்க தமிழிசைக்கு ஆளுநர் பதவி கொடுத்தாங்க, எல்முருகனுக்கு உடனடியாக மத்திய அமைச்சர் கொடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி பதவியை எதிர்பார்த்தார். தேசிய லெவல் பதவியோ, மத்திய அமைச்சர் பதவியோ. அது பிஜேபியில் திடீர்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரியாது. உடனே திடீர்னு பண்ணுவாங்க, திடீர்னு பண்ண மாட்டாங்க. அது ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அப்படின்னு வெளியில் நல்லா பிரபலம் தெரிஞ்சதுக்கு காரணம், பரபரப்பாக செயல்படுறதுக்காக அண்ணாமலைன்றது நம்ம மாற்று கருத்தே இல்லை. அது நம்ம இல்லைன்னு சொல்ல மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்டவரை ஏன் மாற்ற வேண்டிய நிலைமை முதல்ல ஏற்பட்டது அப்படின்னா, அவர் வந்து அதிமுகவோட இணைந்து செயல்பட மாட்டார். அவருடைய கருத்து வந்து தனிச்சு நிற்கிறது தான் அவருடைய கருத்து. தனித்து நிற்கணும் அப்படின்னா அவருடைய அவர் அந்த கருத்துக்கு தேசிய தலைமைக்கு உடன்பாடு கிடையாது. பொதுவாகவே நம்ம ஏற்கனவே காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சீட்டு நமக்கு உதவும், இந்த மாநிலத்தில் இருந்த இந்த சீட்டோட எண்ணிக்கையால் நம்ம நாடாளுமன்றத்துக்கு என்ன உதவும், இதுக்கு மாநிலங்களவைக்கு என்ன உதவும் அப்படின்ற நோக்கில் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால தான் காங்கிரஸ் தான் கெட்டு போனது காரணம். தனியாக யாருக்கும் எந்த விதமான முக்கியத்துவமும் தரமாட்டாங்க. தேசிய தலைமையில் பொதுவாகவே அது வழக்கம். அது பிஜேபியும் சரி, காங்கிரஸும் சரி, இதுதான். ஆனால் அண்ணாமலை என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த கூட்டணி இல்லாமல் தனியாக தானே முதல்வர் வேட்பாளர்ன்ற அளவுக்கு தனியாக அவர் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு நினைத்தார். அவங்க எதிர்பார்த்தது அதிமுக. ஏன்னா மிக வலுவான ஒரு கூட்டணி. இந்த வலுவான ஒரு கூட்டணியில் நம்ம சேர்ந்தால் நமக்கு இத்தனை இடங்கள் கிடைக்குதுன்னு அவங்களோட நோக்கு. அண்ணாமலை நினைத்தது தவறே கிடையாது. ஆனால் அதற்கான காலகட்டம் இது இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால் எடப்பாடியோட அதிமுகவோட சேர்ந்து இணக்கமாக செயல்பட முடியாது அப்படிங்கிறதுனால அண்ணாமலை மாற்றப்பட்ட நயினார் வந்தார். இவர் வேறு பதவி கொடுப்பாங்கன்னு பார்த்தாரு, கொடுக்கல. அவர் ஒரு விரக்தியில் தான் இருக்கார். அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புலாம் எல்லாமே. அவர் சொல்கிறது என்னென்னா, ஆனால் இப்போ என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரூ அண்ணாமலை கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவர் இந்த அதிமுகவும் பிஜேபி கூட்டணியை உடைக்கிறதுக்கான எல்லா வழியும் பார்ப்பார். ஏன்னா அவருக்கு உடன்பாடே கிடையாது.